அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வீடு வாங்குறதுக்கு தவிச்சு கொண்டிருக்கிறாங்க, சேவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு கொள்ளை அடி first time home buyers buying new built homes. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கரப்ஷன் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. இது ஒரு பொய் பித்தலாட்டம்ட்டு. இது கவர்மெண்ட் பாலிசி மாதிரி தெரியவே இல்லை. இவங்க டார்கெட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸை. மக்களுக்கு இது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறாங்களா? எவ்வளவுதான் ரூம் போட்டு யோசித்தாலும் இவங்களால இதை சரி பண்ணவே முடியாது. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒருத்தனை எப்படி மடையனாகிறன்ட்டு இந்த லிபரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மோர்கேஜ் ரூல்ஸில் வந்து சேஞ்சஸை கொண்டிருக்கிறாங்க. இது 100% கவர்மெண்ட் பாலிசியே இல்லை. இதுக்கு பின்னாடி பேங்க், இன்வெஸ்டர்ஸ், பெரிய மாஃபியா கூட்டமே இருக்குது. இன்றைக்கு இருக்கிற ஹவுசிங் மார்க்கெட்டுக்கு இவங்க டார்கெட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸை தான். எப்படி இவங்க ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு லிபரல் கவர்மெண்ட் வெளியிட்ட பாலிசி ரூல்ஸ், mortgage rules இருக்கட்டும், அது எப்படியா இருந்தாலும் அந்த சேஞ்சஸை பார்ப்போம். We are raising the level for insured mortgages from 1 million to 1.5 million. It's going to put the dream of home ownership in reach for more young Canadians. First time home buyers-க்கு வந்து அதுவும் நியூ பில்டுக்கு வந்து 30 years வந்து amortization. அது மட்டும் இல்லை, செக்யூர் mortgage வந்து 1 மில்லியன்லேருந்து 1.5க்கு இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க எப்படி இதை கால்குலேட் பண்ணாங்கன்னு சொன்னால் 750,000 பீப்புள் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை வச்சு தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ பில்ட் ஹோம்ஸ் ஒன்றுமே விற்குது இல்லை. டவுன் டவுனில் கொண்டோமினியம் ஆகட்டும், ஒவ்வொரு சிட்டியில் நடக்கிற டெவலப்மெண்ட் எல்லாமே சில டெவலப்மெண்ட் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் யாருமே புக் பண்ணுறாங்க இல்லை, வாங்குறாங்கன்னு இல்லை. பேங்க்கில் லோன் எடுத்துகிட்டு பேங்க்குக்கே திருப்பி காசை கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. இதை நாளைக்கு பேங்க் ரப்பி அடிப்பாங்களா இருந்தால் பேங்க்குக்கே ஒரு பெரிய நஷ்டமாக முடியும். இந்த டெவலப்மெண்ட், இந்த வீடுகள், புது வீடுகள் ஒன்றும் விற்காட்டி கனடாவோட எக்கனாமியும் வந்து கிராஷ் பண்ணப்படும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸுக்கு இந்த நியூ டெவலப்மெண்ட் வீடுகளை விற்கிறதான் இந்த மாஸ்டர் பிளான். இது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸுக்கு உதவி செய்கிற பிளான் இல்லை. சாகு மட்டும் நீங்கள் மோர்கேஜ் பே பண்ணி கொண்டே இருப்பீங்க. ஒரு நாளும் கெனடியன் கவர்மெண்ட் ஒன்றுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தராது. அதே நேரம் பேங்க்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த டேக்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் $40,000 தான் உங்களால் சேவ் பண்ண முடியும். 1 இயருக்கு மேக்ஸிமம் $8,000 தான் உங்களுக்கு டிபாசிட் பண்ண முடியும். பில் பண்ண வீடாக இருக்கட்டும், பில் பண்ணி கொண்டிருக்கிற வீடாக இருக்கட்டும், ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வாங்கின புது பில்ட் வீடாக இருக்கட்டும், விற்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. ப்ரைஸை குறைச்சி கூட இன்றைக்கி விற்க முடியாது. அந்த ஒரு நிலைமையில தான் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது, விலைகளும் அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலும் இனிமேல் விலை கூட கொடுத்து யாரும் வீடுகளை வாங்க போகிறதில்லை. இனி கட்ட போகிற வீடுகளாக இருக்கட்டும், கட்டி கொண்டு இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்னும் வந்து விலைகள் வந்து கூடிக்கொண்டு தான் போகுது. லேபர் காஸ்ட் அதிகம், மெட்டீரியல் ப்ரைஸும் கூடிக்கொண்டு போகுது. ஸோ இதுகளை வாங்குறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க, இதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்ட தலையில் கட்டுவோம்ண்டு. Making that first home more available for young Canadians, for first time home buyers. The second change we're making in the insured market is we're saying that for all buyers of newly built homes in the insured space, 30-year amortizations will be available. So 30 years mortgage plan கொண்டு வருவோம். ஸோ பே பண்ணாட்டி என்ன செய்வீங்க? அந்த mortgage plan ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் அதுக்கு தான் 1 மில்லியனில் இருக்கிற செக்யூர் mortgage 1.5க்கு மாற்றினாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த செக்யூர் mortgageக்கு வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது பேங்க்குக்கு. நாளைக்கு மோர்கேஜ் பே பண்ணாட்டியும் இந்த செக்யூர் மோர்கேஜ் மூலமாக வந்து பேங்க்குக்கு காசு போய் சேர்ந்துடும். இந்த செக்யூர் மோர்கேஜ்ன்றது வந்து இந்த 1 மில்லியன்லேருந்து 1.5 வந்து கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த காசு கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருதுன்னு சொன்னால் டேக்ஸ் பேயர்ஸ் மணியிலேருந்து தான் வருது. மொத்தத்தில் கவர்மெண்ட் பேங்க்குக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது ரெண்டும் செஞ்சாதான் பேங்க் ஆஃப் கனடா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. We want people to be building more homes faster in Canada. And for them to do that, it's critical that there be buyers out there for those homes. And that's why we're targeting
all buyers of new build homes. In terms of numbers, percent. இன்ஃப்ளேஷன் குறைவுன்னு சொல்கிறாங்க லாஸ்ட் 7 months அது பெரிய அளவில் குறையவே இல்லை, இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு தான் போகுதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த 30 years amortizationல போய் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக ஒரு வீடு வாங்குவீங்களா இருந்தால் ஒரு லெட்ஸே ஒரு 5% 10%ல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிஹெச்எம்சி பே பண்ண வேண்டி வரும் அந்த இன்சூரன்ஸ் மணி. அதை விட ஒரு $600,000 இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் 25லேருந்து 30 yearsக்கு அமர்டைசேஷனுக்கு போவீங்களா இருந்தால் குறைஞ்சது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் $100,000 நீங்கள் அதிகமாக பே பண்ண வேண்டி வரும். எப்படின்னு சொன்னால் மாதம் உங்களுக்கு வந்து 5 years வந்து அமர்டைசேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு $300 கிட்ட மந்த்லி வந்து மோர்கேஜ் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு மோர்கேஜ் இன்சூரன்ஸும் அதே ப்ரைஸுக்கு தான் வரும். கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக இருக்கும். ஸோ ஒரு 600,000 இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்கள் 700,000க்கு கொடுத்து வாங்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த கவர்மெண்ட் உங்களோட மோர்கேஜ் பீரியட்டை வந்து 30 yearsக்கு இன்க்ரீஸ் பண்ணி கூட காசு கொடுத்து இந்த வீடுகளை வாங்க வைக்குது. இப்படி நீங்கள் கூட காசு கொடுத்து வாங்குறதால பேங்க்குக்கும் டெவலப்பர்ஸ் அதாவது பில்டர்ஸுக்கு தான் அதிக லாபம். As you know, over the past decade, the benchmark home prices about doubled. What you're messaging today is you're making it easier for people to get access to more expensive mortgages, to take on bigger mortgages. You're making it easier for people. So is your message also that especially to younger Canadians and first-time homebuyers, prices are not coming back down. Prices are never coming back down, so we're making it easier for you to buy more expensive homes. இல்லை நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்ன்னு சொல்லி பேங்க் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 5 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைஞ்சி தரப்போதா, இல்லாட்டி சொன்னால் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு 20,000 30,000 நான் ரிஃபண்டபிள்னு சொல்லி ஒரு ஃபண்ட்ஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருதா? இல்லை, மொத்தத்தில் உங்களுக்கு வந்து $300,000 வந்து இந்த மோர்கேஜை பே பண்ணி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண போகிறீங்க. வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து இந்த மோர்கேஜை விட்டு வெளியில் வரவே முடியாது. அப்படியே நீங்கள் இந்த வீடு ஒரு 7 yearsக்கு பிறகு விற்கிறதா இருந்தால் கூட உங்களுக்கு இக்விட்டி மிஞ்சவே மிஞ்சாது. இந்த மாதிரி புது டெவலப்மெண்ட்டில் போய் நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் 200,000-300,000 கூட கொடுத்து தான் வாங்குவீங்க. ஸோ உங்களோட கைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே வராது. நீங்கள் கையால் பே பண்ண வேண்டி வரும் எக்ஸ்ட்ரா காசு. இந்த மாதிரி புது டெவலப்மெண்ட்டில் போய் வாங்குவீங்களா இருந்தால் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 30 years அமர்டைசேஷனில் வந்து ஒரு 1 millionக்கு போய் ஒரு டவுன் ஹவுஸ் வாங்குவீங்களா? இல்லைன்னு சொன்னால் ஒரு 700,000க்கு வந்து 25 yearsல ஒரு ரீசேல் டவுன் ஹவுஸ் ஒன்றை வாங்குவீங்களா? இது ஒரு பாலிசி, இதுக்கு ஒரு மீட்டிங், இதுக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேறு. நானும் ஏதோ பெருசாக யோசிச்சேன் இதில் ஏதோ புதுசாக கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. இதுக்குள்ளே போய் நீங்கள் போய் விழுந்தீங்கன்னு சொன்னால் கிடத்துக்குள்ளே போய் குதிக்கிற மாதிரி. ஒரு எலெக்ஷனை வின் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி தடுமாறுது பாருங்க, எப்படி புது புது திட்டங்களை கொண்டு வருது. இந்த திட்டம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் இல்லை, இது பேங்க்கும் டெவலப்பர்ஸும் கொண்டு வந்த திட்டம் தான். எப்படியாவது இந்த வீடுகளில் விற்கணும், விற்கிறதுக்கு மடையனா இருக்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் என்று அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் சேவிங் வந்து ஒரு $40,000 சொன்னால் அதை வித்ட்ரா பண்ணால் அந்த ஹவுஸுக்கு உங்களால் திருப்பி பே பண்ண வேண்டியது இல்லை. இது RRSP மாதிரி இல்லை. ஆனால் $40,000 உங்களால் திருப்பி பே பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் நீங்கள் வாங்குகிற வீடை வந்து $200,000-300,000 கூட கொடுத்து தான் வாங்க போகிறீங்க. அதை விட 30 year அமர்டைசேஷனில் வந்து 100,000க்கு மேலே நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. இது மொத்தத்தில் ஒரு கரப்ஷன் தான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் வீடு வாங்குறதுக்கு தவிச்சு கொண்டிருக்கிறாங்க, சேவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு கொள்ளை அடிக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம். இதை விட இன்னும் 4 million ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு. 10 வருஷத்துக்கு இப்போவே பிளான் பண்ணிட்டாங்க போல் எப்படி கொள்ளை அடிக்கலாம்னு. ஒழுங்காக உங்களால் ஒரு அஃபோர்டபுள் ஹவுஸ், ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை உங்களால் கட்ட முடியலை. 40 வருஷம் ஆச்சு ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் வந்து இங்கே பில்ட் பண்ணி இருந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை எல்லாத்தையுமே வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்றுட்டீங்க. அவங்க வந்து இன்றைக்கி ரெனோவேட் பண்ணி ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க வாடகைக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அஃபோர்டபுள் ஹவுசிங் கட்ட போகிறோம்னு சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. அது ஈஸியாக கட்ட முடியாது. ஜோன் பார்க்கணும், ஆர்கிடெக்ட் பார்க்கணும், பில்டர்ஸ் வரணும், பிட் பண்ணணும், குறைஞ்ச விலையில் அந்த பில்டிங்கை கட்டி முடியணும். குறைஞ்சது ஒரு பில்டிங் வந்து 8 years எடுக்குமாம் ஒரு அஃபோர்டபுள் ஹவுஸ் கட்டி முடிக்கிறதுக்கு. லாஸ்ட் இயர் ஒலிவியா சோ வந்து டொராண்டோவில் வந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணது அஃபோர்டபுள் ஹவுசிங் பில்ட் பண்ணுறதுக்கு.
இன்னும் 8 வருஷம் எடுக்கும் அந்த ஹவுஸ் வந்து பில் பண்ணி முடிகிறதுக்கு. இந்த 8 வருஷமே எல்லாருமே டேக்ஸ் வந்து அதிகமாக தான் பே பண்ணி கொண்டிருக்கணும். சரி, நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு குறைஞ்சது 5லேருந்து 10 வருஷம் எடுக்கும் ஒரு $40,000 உங்களால் சேவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அந்த சரி 5 வருஷம் படி பார்த்தாவே இந்தியாவிலேருந்து நியூ பில்ட் எல்லாமே ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு தான் போக போகுது. லேபர் காஸ்ட் அதிகமாக தான் போக போகுது. சப்ளை மெட்டீரியல்ட விலை கூடத்தான் போகுது. ஸோ அவங்க இன்னும் வீட்டோட விலையை கூட்டி தான் விற்க போகிறாங்க. இதில் கேட்ச் என்னன்னு சொன்னால், இந்த காசை வந்து நியூ பில்ட் ஹோமுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வேறு மாதிரி வித்ட்ரா பண்ணி எடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு டேக்ஸ் அறவிடப்படும். அதே மாதிரி இந்த $40,000 5லேருந்து 10 வருஷம் நீங்கள் சேமிக்கிற காசு பேங்க்கில் இந்த அக்கௌண்ட்டில் இருக்குமா இருந்தால் இதில் பெனிஃபிட் யாருக்கு அதிகம்? இந்த நியூஸ் வந்து பேங்க்குக்கு, இன்வெஸ்டர்ஸுக்கு, டெவலப்பர்ஸுக்கு வந்து ஒரு கிரேட் நியூஸாக தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இனிமேல் இந்த புது வீடுகளை வந்து யாருமே பிட் பண்ணி வாங்க மாட்டாங்கன்ட்டு. நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கஷ்டப்பட்டு சேர்த்த காசெல்லாம் கொண்டு போய் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நீங்கள் போடுவீங்களா இருந்தால் வாழ்நாள் முழுக்க மோர்கேஜ் வந்து உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். இவங்க எப்பப்போ நடுவில் பாலிசிஸை மாற்றுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.